வணக்கம் நண்பர்களே. ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா இந்த ரெண்டு மாநிலத்தினுடைய சட்டப்பேரவைக்கும் இந்த மாதம் 13, 20 இந்த 2 தேதியில் எலெக்ஷன் நடக்குது. இதில் இந்தியா கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி, அதாவது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி, இந்த ரெண்டுத்தில் யார் ஜெயிக்க போகிறா, எந்த கட்சி ஆட்சி அமைக்க போகுது அப்படின்றத பற்றி மேட்ரஸ் ஏஜென்சி அப்படின்ற ஒரு நிறுவனம் கருத்து கணிப்பெடுத்து வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பேசுவதற்கு நிறைய இருக்கிறது, பேசலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் பாபு சீனிவாசன், ஜேர்னலிஸ்ட். 81 தொகுதிகளை கொண்ட ஜார்க்கண்ட் சட்டமன்றத்துக்கு நவம்பர் 13, நவம்பர் 20 2 கட்டமாக வந்து எலெக்ஷன் நடக்குது. முதல் கட்டமாக 38 தொகுதிகளுக்கு வந்து போன திங்கட்கிழமை ஏற்கனவே வாக்குப்பதிவு முடிஞ்சிருச்சு. மீதமுள்ள 43 தொகுதிகளுக்கு வர நவம்பர் 20 நடக்குது. அதே தேதியில் தான் 288 தொகுதிகளை கொண்ட மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு ஒரே கட்டமாக எலெக்ஷன் நடக்குது. இந்த நிலைமையில் தான் இந்த 2 மாநிலத்திலையும் எந்த கட்சி, அதாவது வந்து இந்தியா கூட்டணி தலைமையிலான கட்சி வந்து ஆட்சியை பிடிக்க போகுதா அல்லது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற போகுதா அப்படின்றத பற்றி மேட்ரஸ் ஏஜென்சி அப்படின்ற ஒரு நிறுவனம் கருத்து கணிப்பை எடுத்து வெளியிட்டுக்கிறாங்க. அதில் இப்போதைய இந்த கூட்டணி 2 சைட்லையும் எப்படி இருக்குது, எந்த அடிப்படையில் அவங்க சொல்கிறாங்க, இதில் எவ்வளோ பேர்த்திட்டு அவங்க வந்து அந்த கருத்து கணிப்பை எடுத்தாங்க அப்படின்றத டீட்டெயிலோடு சொல்லிவிட்டு கடைசி இறுதியில் வந்து முடிவை சொல்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். மேட்ரஸ் ஏஜென்சி அக்டோபர் 10 நவம்பர் 9 வரையும் இடைப்பட்ட அந்த காலத்தில் கிட்டத்தட்ட 1,10,000 பேர்கிட்ட இந்த 2 மாநிலத்தில் வந்து கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க. அந்த கருத்து கணிப்பில் தெரிய வந்ததுன்னா, ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் இப்போது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய, அதாவது இந்தியா கூட்டணியினுடைய தலைமையில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா இந்த கட்சியை வீழ்த்தி பிஜேபி ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அதில் யாருக்கு எவ்வளோ ஷீட்டு ஷேரிங் கிடைக்கும் அப்படின்றதையும் அதில் விளக்கமாக சொல்லியிருக்காங்க. இப்போது ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் வந்து பிஜேபி, அதாவது என்டிஏ தலைமையிலான பிஜேபி கட்சி 68 இடங்களில் போட்டிடுறாங்க. அவங்க கட்சியில் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய அஜித் ஜோகியினுடைய கட்சி, அதாவது ஜேஎஸ்எஸ்யூ அந்த கட்சி வந்து 10 இடத்துலையும், ஜனதாதள் கட்சி வந்து 2 இடத்துலையும், ராம்விலாஸ் பாஸ்வானுடைய பையன் தலைமையிலான கட்சி வந்து 1 இடத்துலையும் போட்டிடுறாங்க. ஆனால் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய, அதாவது ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தான் இப்போ இந்த ஆளுங்கட்சியாக இருக்குது. அதில் ஹேமந்த் சோரன் வந்து முதலமைச்சராக இருக்கார். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நில மோசடி ஒரு விவகாரத்தில் சம்மந்தப்பட்டதாக சொல்லி அவர் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் வந்து சிபிஐ கைது பண்ணிச்சு. அதனால் வேறு வழி இல்லாமல் வந்து முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணார். அதை ராஜினாமா பண்ணோடனே தன்னுடைய மனைவியை வந்து அவர் சிஎம் ஆக்குவார் அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்த்த சமயத்தில் தனக்கு அடுத்த நிலையில் இருந்து சம்பன் சோரன் அப்படின்ற ஒருத்தர் வந்து சிஎம் ஆகிட்டு அவர் ஜெயிலுக்கு போனார். இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி அவர் ஜாமீன் கிடச்சி திரும்ப வெளியே வந்தோடனே திரும்பவும் முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கிட்டாரு. அதுக்காக சம்பன் சோரன் வந்து அதனுடைய முதலமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணார். இதை வாய்ப்பாக பயன்படுத்திய பிஜேபி என்ன பண்ணிச்சு, அந்த சம்பன் சோரனை தங்கள் பக்கம் போய் இழுத்து இந்த எலெக்ஷனில் வந்து தங்கள் கூட்டணியில் சேர்த்துருக்கு. இப்போ சம்பன் சோரன் வந்து அந்த ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சான்ற கட்சியில் வந்து விலகி பிஜேபி கூட்டணியில் இணைஞ்சு இப்போ தனியாக அவர் வந்து போட்டிடுறாரு. இப்போது இது வந்து அந்த ஜேஎம்எம் கட்சி, அதாவது இந்தியா கூட்டணிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சங்கடத்தையும் ஒரு மிகப்பெரிய இழப்பையும் ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இன்னொரு ஆங்கிள் பார்த்திங்கன்னா, இப்போ சம்பன் சோரன் இந்த பக்கம் வந்துட்டதுனால அது பழங்குடியினர் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதின்றதுனால அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து சம்பன் சோரன் வந்து அவங்க இன்னும் வந்து ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி தான் சேர்ந்தவர் அப்படின்னு பல பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் பிஜேபியில் இருக்காருன்றது நிறைய பேருக்கு இன்னும் தெரியல. ஆக ஒரு குழப்பமும் அதில் நிலவுது. அதனால் இது யாருக்கு சாதகம் அப்படின்றது தெரியல. ஆனால் இந்த கருத்து கணிப்பில் இப்படி ஒன்று சொல்லியிருக்காங்க. அதுலேயும் கருத்து கணிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிஜேபி வந்து மொத்தம் போட்டியிட 62 இடங்களில் இந்த கட்சி வந்து இந்த கட்சி தலைமையிலான கூட்டணி மட்டுமே வந்து 40 to 50 இடங்களை பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஜேஎம்எம் கட்சியினுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாமே சேர்ந்து 18 to 25 இடங்களை மட்டும்தான் இவங்க பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் வந்து இது பிஜேபி வந்து இந்தளவுக்கு இது ஆட்சி பிடிக்கும் அப்படின்றதுக்கு வந்து அவங்க என்ன காரணத்தை வந்து இந்த ஏஜென்சி முன் வச்சுருக்காங்கனாக்கா, பிஜேபி வந்து 3 விஷயங்களை மிக முக்கியமாக இந்த பிரச்சாரத்தில் முன்னெடுத்துருக்காங்க. ஒன்று, இந்துக்களுடைய வாக்குகளை ஒன்று திரட்டுறதுக்காக இவங்க வந்து இன்ஃபில்ட்ரேஷன், அதாவது வந்து இந்த ஊடுருவல்காரர்களை வந்து நாங்கள் வந்து விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க. அதாவது வங்காளதேசத்தில் வந்து நிறைய பேர் வந்து ஊடுருவி வந்து இந்தியாவுக்குள்ளே ஜார்க்கண்ட் மாநிலத்துக்குள்ளே வந்து குடியேறாங்க. அதை நாங்கள் விட மாட்டோம், அதை தடுத்து நிறுத்துவோம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அரசு வந்து அதை அலோவ் பண்ணுது அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுத்திருக்காங்க. இன்னொன்று, இது பழங்குடியினர் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதி அப்படின்றதுனாலேயே அவங்க வந்து இந்த விஷயத்தை தொட்டது மட்டும் இல்லாமல் பழங்குடியினர்களுக்கு தேவையான விஷயங்கள் வந்து தொடர்ந்து இந்த லோக்சபா கடந்த முறை நடந்து முடிஞ்ச இந்த லோக்சபா எலெக்ஷனுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு வந்து பண்ணுறாங்க. அந்த விஷயத்தில் வந்து பிஜேபி வந்து நிறைய முன்னெடுப்புகளை செய்யாதனால இது வந்து இந்த
ஆளும் இந்தியா கூட்டணிக்கு வந்து பெரும் நெருக்கடி ஏற்படுத்துது. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு இந்தியா கூட்டணிக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னாக்க, இந்த இந்தியா கூட்டணியில் இந்தியா முழுவதும் இடம்பெற்றிருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சீட் ஷேரிங் அந்த பிரச்சனையால் அவங்க வந்து இந்தியா கூட்டணியிலேருந்து வெளியே வந்து ஜார்க்கண்டில் மட்டும் அவங்க தனித்து போட்டிடுறாங்க 16 இடத்துல. இது இன்னொரு ட்ராபேக் வந்து இந்தியா கூட்டணிக்கு ஏற்படுத்திருக்குது. இது இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் வச்சு பார்த்து இதில் வந்து 40 to 50 சீட் வந்து பிஜேபி ஜெயிச்சு அவங்க வந்து ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு அந்த மேட்ரஸ் நிறுவனம் தெரிவிச்சிருக்கு. இந்த ஜார்க்கண்டை தொடர்ந்து மகாராஷ்டிரத்துலேயும் பிஜேபியை ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ரஸ் நிறுவனம் சொல்லியிருக்கு. மகாராஷ்டிரத்தை பொறுத்த வரைக்கும் 2 அணிகள் வந்து போட்டிடுது. இந்திய அளவில் வந்து பிஜேபி வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்ற நேம் வச்சுருந்தாலும் இங்கே மகாராஷ்டிரா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் மகாயுதி அப்படின்ற பேனரில் அவங்க எலெக்ஷனை சந்திக்கிறாங்க. அதில் பிஜேபி, ஷிண்டே தலைமையிலான சிவசேனா, அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ், இந்த 3 கட்சிகள் வந்து ஒரு அணியாகவும், இந்தியா கூட்டணியில் வந்து சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ், உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா, காங்கிரஸ், இந்த 3 கட்சிகளும் சேர்ந்து மகா விகாஸ் அகாடி அப்படின்ற பேனர்லேயும் எலெக்ஷனை சந்திக்கிறாங்க. இதில் கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் இந்த சிவசேனா கட்சியை உடைச்சி தனியாக எடுத்துகிட்டு போயிட்டு பிஜேபி தனியாக எடுத்துகிட்டு போயிட்டு இவர் ஷிண்டே வந்து முதலமைச்சராகி அவர் ஆட்சியில் உட்கார வச்சதுனால அந்த சிம்பத்தி வந்து இவங்க பக்கம் இருந்துச்சு அப்படின்னு அப்பயே சொல்லப்பட்டது. அதனால் இவங்க மகா விகாஸ் கூட்டணி, அதாவது காங்கிரஸ் தலைமையிலான அணி தான் ஜெயிக்கும், இந்தியா கூட்டணி தான் ஜெயிக்கும்னு அது பரவலாக சொல்லப்பட்டது. அதே போல் போன முறை வந்து அதிகமான தொகுதிகளில் வந்து மொத்தம் இருக்க 48 தொகுதிகளில் வந்து 35 தொகுதிகளுக்கு மேலே வந்து இவங்க இந்தியா கூட்டணி தான் ஜெயித்தாங்க. ஆனால் இது வந்து இந்த முறை ரிப்பீட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்ரஸ் நிறுவனம் சொல்லியிருக்கு. 160 சீட்டு வரைக்குமே வந்து பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்குது. இந்த இந்தியா கூட்டணி பொறுத்த வரைக்கும் 105லிருந்து 126 சீட்டு வரைக்கும் தான் இவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு ஒரு கணக்கையும் சொல்லியிருக்கு. ஆனால் அவங்க எந்த அடிப்படையாக சொல்லியிருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்தா கூட அது பொருந்தலை அப்படின்றதும், அந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு கிட்டத்தட்ட வந்து இப்போ ஒரு ரொம்ப குறுகிய காலம் தான் இருக்குது. இந்த குறுகிய காலத்திலே வந்து இந்த மக்கள்கிட்ட வந்து மனமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் என்ன அப்படின்றதும் தெரியல. ஏன்னா யார் பிரதமர் அப்படின்ற நேமில் இருந்தப்பயே வந்து மோடி முன்னிறுத்தினப்பவே வந்து அவங்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியை அவங்க வந்து சைன் பண்ணலை. பட் இது மாநிலத்தில் யார் முதல்வர் அப்படின்னு ஒன்று, உத்தவ் தாக்கரே வந்து வீழ்த்திட்டு அவங்க கட்சியை 2ஆக உடைச்சி பிஜேபி தனியாக எடுத்துகிட்டு போய்ட்டு ஒருத்தரை வந்து உருவாக்கி அவர் வந்து முதலமைச்சராக உட்கார வச்சுருக்காங்க அப்படின்ற இடத்துல இவங்க உத்தவ் தாக்கரே சைடு ஒரு சிம்பத்தி இருக்குது. அதே போல் வந்து சரத்பவாருடைய கட்சியை 2ஆக உடைச்சி அஜித் பவார் தனியாக கூட்டு போய்ட்டு பிஜேபியில் வந்து அவர் துணை முதல்வர் கொடுத்து அவரையும் வந்து பொறுப்பில் உட்கார வச்சதுனால சரத்பவாருக்கும் வந்து ஒரு சிம்பத்தி இருக்குது அப்படின்ற அந்த இது இன்னுமே வந்து இன்னுமே இருக்கிறது அப்படின்ட்டு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. என்ன பிஜேபி தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ரஸ் நிறுவனம் சொல்லியிருந்தாலுமே அதை சேலஞ்ச் பண்ணக்கூடிய வகையில் வந்து பல விஷயங்கள் வந்து அங்கே நடக்குது. குறிப்பாக அந்த இடஒதுக்கீடு கேட்டு போராடிய அந்த மராத்வாடா இருக்காங்களே, அவங்க பிஜேபிக்கு அகைன்ஸ்டாக நிற்கிறாங்க. அது ஒன்று. இதெல்லாம் விட மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், எப்போவுமே பிஜேபியினுடைய பி டீம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒருத்தர் வந்து ஒவைசி ஏஐஎம்ஐஎம் கட்சியினுடைய தலைவர். அவர் எப்போவுமே எந்த மாநிலத்தில் வந்து எலெக்ஷன் நடந்தாலும் சட்டப்பேரவை எலெக்ஷன் நடந்தாலும் அந்த மாநிலத்தை தன்னுடைய கட்சியினுடைய வேட்பாளர் நிறுத்தி அந்த முஸ்லீம்களுடைய வாக்குகளை வந்து பிரிச்சிருவார். அது பிஜேபிக்கு சாதகமாக போயிடும். ஆனால் அந்த மாதிரி வந்து ஏற்கனவே அந்த பீகார் மாநிலத்திலேருந்து அவருடைய ஆட்கள் நிறுத்தி ஒரு 5 இடத்துல வந்து எம்எல்ஏக்கள் ஜெயித்தாங்க. உத்தரப்பிரதேச அதேபோல் நிறுத்தினார், தெலுங்கானா நிறுத்தினார், அந்த மாதிரி எல்லா டெல்லியில் நிறுத்தினார். அவருடைய கட்சி வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து அவர் அறிமுகமான முகம் ஒரே ஒரு எம்பி அந்த கட்சிக்கு அவர் தான். அதனால் வந்து அவர் முஸ்லீம் மத்தியில் அவருக்கு செல்வாக்கு உண்டு. அதனாலேயே வந்து அவர் எந்த மாநிலத்தின சட்டப்பேரவை எலெக்ஷன் நடந்தாலும் அங்கே போய் தன்னுடைய வேட்பாளர் நிறுத்துவார். அந்த வகையில் எப்போவுமே இல்லாத வகையில் இந்த மாதிரி மகாராஷ்டிரா சட்டப்பேரவை எலெக்ஷனில் தன்னுடைய ஏஐஎம்ஐஎம் கட்சியினுடைய சார்பாக குறைந்த அளவில் தான் நாங்கள் வேட்பாளர் நிறுத்த போகிறோம். ஏன்னா முஸ்லீம்களுடைய சிறுபான்மையினுடைய வாக்குகள் பிரிஞ்சு அது வந்து பிஜேபிக்கு சாதகமாக போயிடக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் நாங்கள் வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்கோன்ற மாதிரி வந்து ஓவைசி சொல்லியிருக்காரு. இதுக்காக வெறும் 16 இடத்துல மட்டும்தான் தன்னுடைய வேட்பாளரை அறிவிச்சிருக்காரு. இதே கடந்த முறை நடந்த மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலில் அவருடைய கட்சி 44 இடங்களில் போட்டிடுச்சு. அதில் 2 இடங்களை ஜெயிக்கவும் செஞ்சாங்க. அந்த மாதிரி வந்து ஜெயிக்கிறது முக்கியம் இல்லைனாலும் அவர் வேட்பாளரை நிறுத்தது மூலிமா முஸ்லீம்களுடைய வாக்குகளையும் மொத்தமாக பிரிச்சிடுறாரு. அது சிறுபான்மை வாக்கு வந்து செதறிடுது. அதனால் வந்து அது இந்தியா கூட்டணிக்கு வந்து பலன் இல்லாமல் போயிடுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த முறை அதை வந்து அந்த மாதிரி வந்து பண்ணாமல் இந்தியா கூட்டணிக்கு சாதகமாக இருக்க மாதிரியான ஒரு முடிவை எடுத்திருக்கிறாரு. இப்போ இந்த முடிவு எடுத்ததுனால அவரே என்ன சொல்கிறாருன்னா, இனிமேட்டுக்கு நீங்கள் என்னை யாரும் பிஜேபின்னு சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு.
இது எல்லாமோட ஒரு ஹைலைட் என்னன்னாக்க, அவர் அறிவிச்சிருக்கக்கூடிய அந்த 16 வேட்பாளர்களில் 3 பேர் வந்து முஸ்லீம் அல்லாத, அதை இந்துக்களை வந்து நிறுத்திருக்காரு வேட்பாளராக. இது பிஜேபியை கூட வந்து செய்ய தரங்க, அவங்களுடைய கட்சியில் முஸ்லீம்கள் நிறுத்தத்துக்கு தயக்கம் காட்டுற இந்த நிலைமையில் ஒரு முஸ்லீம் என்று அறியப்பட்ட இவருடைய தன்னுடைய கட்சியில் மகாராஷ்டிரா எலெக்ஷனில் 3 இந்துக்களுக்கு வந்து சீட்டு கொடுத்து நிற்க வச்சிருக்காரு. இந்த 16 பேரில் 3 இந்துக்களும் கூட. அப்போது இந்த ஃபேக்டர் எல்லாமே மேட்ரஸ் நிறுவனத்தினுடைய அந்த கருத்து கணிப்புக்கு வந்து எதிராக இருக்குது. அப்போது இது வந்து இதில் எது வந்து உண்மையாக வந்து அது வந்து எஃபெக்டாக இருக்கும், எது வந்து சாத்தியப்படுத்தும் முடிவுகளை அப்படின்றது வந்து நமக்கு வந்து தெரியாது. மேட்ரஸ் ஒன்று சொல்லியிருக்காங்க, ஆனால் களநிலவரம் வந்து வேறு மாதிரியாக இருக்குது. இது மாதிரி பல ஃபேக்டர்ஸ் உள்ள இருக்குது. அங்கே வந்து சிம்பத்தின்னு ஒரு விஷயம் வந்து அங்கே ப்ளே பண்ணுது. போன எலெக்ஷன் அதை ப்ளே பண்ணிச்சு. இடஒதுக்கீடுன்ற ஒரு பெரிய விஷயம் வந்து இந்தியா மகாராஷ்டிரா வந்து மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி வந்து ஒட்டுமொத்த இந்தியாவோட கவனத்தையும் ஈர்த்தது மராத்தோட இடஒதுக்கீடு. அந்த விவகாரம் கையில் இருக்குது. விவசாயிகள் போராட்டம் கையில் இருக்குது. இது எல்லாத்தையும் விட வந்து இந்த உத்தவ் தாக்கரே அப்படின்ற அந்த ஃபேஸ் வேல்யூ இருக்கு இல்லையா, சரத்பவார் அப்படின்ற ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கு இல்லையா, அது அங்கே ப்ளே பண்ணும் அப்படின்ற வந்து கருத்தும் சொல்லப்படுது. அதனால் இது எப்படி தான் வந்து முடிவுகள் வரும் அப்படின்றது வந்து நமக்கு இப்போ தெரியும். நவம்பர் 23 அன்னைக்கு நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். அதுவரை காத்திருப்போம். அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.